ரூபாவை எட்டிய பச்சை மிளகாயின் விலை. நாட்டின் பல பகுதிகளில் பெய்த கடுமழை காரணமாக நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நுவரெலியா மத்திய சந்தைக்கு வரும் அதிகமானவர்கள் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காரணமாக நுகர்வோர் மரக்கறிகளை கொள்வனவு செய்வதை தவிர்த்து வருகின்றனர். வியாபாரிகள் வியாபாரமின்றியும் அதிலும் பல மரக்கறிகள் 2-3 நாட்களின் பின் பழுதடைந்து கழிவுகள் ஏற்படுவதாகவும் இதனால் பாரிய நட்டம் ஏற்படுவதாகவும் மரக்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நுவரெலியாவில் மத்திய சந்தையில் வீதியோர மரக்கறி விற்பனை நிலையங்களிலும் 1 கிலோகிராம் போஞ்சியின் மொத்த விற்பனை விலை 650 முதல் 750 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோகிராம் பச்சை மிளகாயின் விற்பனை விலை 1200 முதல் 1300 ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளது. ஏனைய மரக்கறி வகைகளின் விலை அதிகளவில் உயர்ந்த நிலையில் உள்ளதால் மரக்கறிகளின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக பழுதடையும் பெருமளவிலான மரக்கறிகளை தினமும் குப்பையில் போட வேண்டியுள்ளதாக அவர்கள் அங்காளாய்த்துக் கொள்கின்றனர். நாடளாவிய ரீதியில் இவ்வாறு மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்து வருவதுடன் சீரற்ற காலநிலை காரணமாக தற்போது மரக்கறிகள் நுகர்வோரின் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் விளைச்சல் இல்லாததால் மரக்கறி காய்கறி விலை மேலும் உயர்வடையும் சாத்தியம் உள்ளதாக நுவரெலியா மாவட்டத்தில் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். அனுரவிடம் செல்வம் எம்பி விடுத்துள்ள வேண்டுகோள். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை புதிய அரசியல் சாசனத்தின் ஊடாக நிறுத்தக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் புதிய செயலாளர் நியமனம். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் புதிய செயலாளராக கேடிஆர் ஒல்கா நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமநாயக்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கேடிஆர் ஒல்காவிற்கு கையளித்துள்ளார். குற்றப்புலனாய்வு விசாரணையை புறக்கணித்தாரா டிரான் அலஸ். தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து அரச வைத்தியசாலைகளுக்கு விநியோகித்தமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான வாக்குமூலங்களை வழங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தமக்கு அழைப்பாணை விடுக்கப்படவில்லை என முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். எனினும் தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் தாம் விளக்கமளிக்க தயாராக இருப்பதாகவும் தனக்கும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கும் அவ்வாறு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் டிரான் அலஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. காப்போத சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்நிலையில் மாணவர்களுக்கு விண்ணப்பிக்க நவம்பர் 5ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் முக்கிய பதவிக்கு ஹர்ஷ டி சில்வாவின் பெயர் முன்மொழிவு. நாடாளுமன்ற நிதிக்குழுவின் தவிசாளர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வாவின் பெயரை முன்மொழிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பலர் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி நிதிக்குழுவின் பதவிக்கு ஹர்ஷத சில்வாவின் பெயர் நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கண்டி மாவட்ட உறுப்பினர் அனுராத ஜெயரத்ன தெரிவித்தார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வாவை நிதிக்குழுவின் தவிசாளராக நியமிக்க புதிய ஜனநாயக முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அனுராத ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார். விரைவில் கவலும் அனுர அரசாங்கம். தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்களின் அனுபவமின்மையால் தற்போதைய அரசாங்கம் கோட்டாபயவின் அரசாங்கத்தை விடவும் விரைவில் கவலும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் எரிபொருள் விலை சூத்திரத்திலேயே தொடங்கிக் கொண்டிருப்பதாகவும் எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றுவதற்கு கூட அரசாங்கத்திற்கு போதிய அறிவு இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார்.